நீ உன்னை கற்ப சோதிக்கெல்லாம் பண்ணல, அக்னி பிரவேசம் பண்ண சொன்னா என் பையன் ராமன். இதை போய் பெருசா அடிச்சுக்காதே என் நாட்டு பொண்ணு எப்படி சொல்ற பாருங்க, எல்லாரும் கத்துக்கணும். ஆமா, பையன் கோவிச்சுக்கிறேன் நாட்டு பொண்ணுன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து கூடுண்டா கோவிச்சுங்கிறது அப்படி சொல்லணும், அப்படி அரவணைக்கணும். அதுதான் முக்கியம். உன்னை காட்டினேன் கற்பிணிக்க அரசி மத்திகள் சங்கை உற்றவர் பெறுவதும் உண்டு, அது சரதம். இது உலகத்துல இயற்கை. கங்கை நாடுடை கணவனை முடிவுற கருதேன். கங்கை நாடுடை கணவன் நாங்க எங்க, நீ தப்பா எடுத்துக்காத, இந்த பரம்பரையில வாக்கப்பட்டிருக்க, இந்த பரம்பரையில கங்கையை நாங்க தான் கொண்டு வந்தோம் எல்லாரையும் சுத்தப்படுத்துறது. நாங்க கங்கையாலையும் சுத்தப்படுத்தினோம், அக்னியாலையும் சுத்தப்படுத்தோம். நீ தப்பா எடுத்துக்காத, நாட்டு போனேன் அப்படிங்கிற பொன்னை நான் நேற்றுக்கே இந்த விளக்கம் கொடுத்துட்டேன். பொன்னை தீயிடை பெய்தல பொன்னுடை தூய்மைதனை காட்டுதற்கு என்பது மனக்குழல் தகுதி. நேற்றுக்கே சொன்னேன், தங்கத்தை நெருப்புல காட்டுறது எதுக்குன்னா அது அழுக்கெடுத்து தூய்மையை காட்டுறதுக்கு, தங்கத்தை பொசுக்கிறதுக்கு. இந்த தங்கத்தை அழுக்க எடுக்க அது மாதிரி உன்னை காமிச்சான் நெருப்புல. அதனால நீ தப்பா எடுத்துக்காதே. உன்னை காட்டினன் கற்பினுக்கரசி என்று உலகில் பெண்ணை காட்டுவது அறியது என்று எண்ணி பெரியோர். பெண் பிறந்தவர் அருந்ததிய, நீ அருந்ததிக்கு நிகர். முதல் பெருமை பண் பிறந்தவர்க்கு அருங்கலமாகி பாவாய். மண் பிறந்தகம் உனக்கு சொல்றார் பாருங்க, மண் பிறந்தகம் உனக்கு. நீ பூமியில அவதரிச்ச, உனக்கு பூமிதான் பிறந்தான். அப்புறம் நீ வால் நின்று வந்தாய், ஆகாயத்திலிருந்து வந்த. அப்புறம் என் பிறந்த நின் குணங்களுக்கு இனி இழுக்கு இல்லை. உன்னோட குணத்துக்கு இழுக்கு உண்டா? நீ அவதரிக்கிறவ மண்ணுல அவதரிச்ச, அதுதான் பூமியில விளையறதுக்கு வசதி. எப்பவுமே தங்கத்திலேருந்து எடுக்க ஒத்திங்கிற வெற்றி எடுக்கிறாங்க பூமியில, பூமியிலேருந்து வருது. அது ஒரு விசேஷமான ஒண்ணு என சொல்லி அவ்வேந்திடை திருமணத்தையாதும் உணச் செய்து ஒரு முனிவின் மனக்குள உவந்தான் பின்னம் செம்மல் அவ்விடவலை உன் அன்பு பணிப்ப தன்னைத்தான் என தழுவினன் கண்கள் நீர் ததும்ப. தன்னையே கட்டிக்கொள்வது போல் லட்சுமணனை கட்டினான் தனக்கு பிரதிபிம்பமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமனுக்கு தசரதம் இல்லாத குறைய தீர்த்தவன் லட்சுமணன். கண்ணின் நீர் பெறும் தாரை மற்றவன் சடை கற்றை மண்ணின் நீத்த மொத்து ஒழிதர தழிய நின்று மைந்தா. எண்ணில் நீக்க அரும் விரவும் என் நெஞ்சு நிறைந்த புண்ணும் நீக்கினை உமையனை தொடர்ந்து உடன் போந்தாய். புரந்தரன் பெரும் பழைஞரை போர் வென்று உந்தன். இந்திரனோட விரோதி இந்திரஜித்தை ஜெயித்தாய். பறந்து உயர்ந்த தோளாற்றலே தேவரும் பலரும் நிரந்தரம் புகழ்கின்றது. நீ இந்த உலகின் அறந்தை வெம்பகை துடைத்து அறம் நிறுத்தினை, நீ தர்மத்தை நிறுத்தின சொல்லிட்டு தசரதன் ராமனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. இவர் ஏற்கனவே இந்த ஆள் இப்படி வரம் கொடுத்தான்னு இவ்வளவு பிரச்சனை. இப்ப ராமனை பார்த்துட்டு உனக்கு என்ன வரம் வேணுங்கிற இந்த கொடுக்குற கொடுத்துட்டுதான் இருப்பா. இப்ப ராமன் கேட்டாரோ ஏதாவது எனக்கு கொடுன்னு காட்டாரோ, ஆனா தசரதனே சொல்றான் உனக்கு என்ன வேணும். ஏற்கனவே இவர் கையை பார்த்து என்ன வேணும்னு கேட்டுத்தானே, உனக்கு 2 வரம் தரேன்னு சொல்லித்தானே, உனக்கு வரம் தரேன் கேளுங்க பாருங்க. என்று பின்னரும் ராமனை யாம் உனக்கு ஈவது ஒன்று கூறுதி உயர் குணத்தோ என உனையான் சென்று வானிடை கண்டு இடர் தீர்வன் என்று இருந்தேன், இன்று காணம் பெற்றேன். இனிப்பெரு நான் நீ அவதாரெல்லாம் முடிச்சுட்டு வந்தவன தான் பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று வரை என் அழகன். ராமர் கேட்கிறார் தசரதனை பார்த்து, தீயன் என்ற நீ துறந்த என் தெய்வமும் மகனும். நீங்கள் துறந்த தெய்வமும் மகனும். நீ துறந்தவன் பொண்டாட்டி உன் பையங்கிற தெய்வமும் மகனும் கைகைய தெய்வம். நீங்கள் துறந்த தெய்வமும் மகனும் என்ன வேணும்? தாயும் தம்பியுமாம் என மறந்தருக. நீ பொண்டாட்டியா அதுக்கோ பையனா அதுக்கோங்கிற, எனக்கு தாயாவும் தம்பியாவும் கொடுங்க. பதத்தை பார்க்கிறோம், எப்படி பேசணும்னு, அப்பாட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். தாயும் தம்பியுமாய் மறந்தருகன்னா என தாழ்ந்தவன் வாய் திறந்து எழுந்தார்த்தன. அப்பவும் பாருங்க தசரதன், நான் உனக்கு ஒரு வரம் தரேன், பரதனை ஏற்றுக்கிறேன், கையை ஏற்றுக்க மாட்டேங்க. அப்ப ஏற்கனவே கையை இப்படிதான் போறான். பரதனுக்கு பட்டதை கூட ராமனை காட்டுக்கிறேன். இப்ப என்ன சொல்றான், நான் பரதனை ஏற்றுக்கிறேன், கைகையே ஏற்றுக்க மாட்டேன். எப்படி கைகை இல்லாம பரதன் எப்படி? முதல்ல அறிக்கை விட்டது தசரதன் ஊரை
பரதம் பின்ன ஆறு அப்படின்னாங்க. என் மகன் பரதனின் தாய் கைகேயி அப்படின்னா இந்த மாதிரி அறிக்கை விடுறதுன்னா இனிமேனா ஏமாற்ற முடியாது. இது ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இருக்கிற காலம். அவன் என்ன சொன்னான், என் மகன் பரதனின் தாய் கைகேயி அப்படின்னு. இதுக்கு மேல உங்களுக்கு விவரமா நான் சொல்ல முடியாது. ஆமா ஆமா அப்படின்னு தசரதன் கேட்கிறான், சொல்றான், பார்த்துக்கோ. அதுதான் இந்த இடத்துல சொல்றான், பரதாக்கள் என தயரதன் உரை செய்வான் மறியில் பரதன் அன்னது பெருக. பரதன் அவன் தம்பியாக தான் முடியினை பறித்து விரத வேடம் மற்றும் உதவிய பாவி மேல் பிடிவு சரதம் நீங்கலாம் என்றான் தழிய கை கலர. இந்த கைகையை ஏத்துக்க மாட்டேன், உன்னை காவிய கட்டி காட்டுக்கு அனுப்பிச்ச கைகையை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அங்கே ராமர் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, ஊன் பிழைக்கிலா உயிர் நெடிது அளிக்கும் நிழரசை வான் பிழை இது முதலாவது ஆண்புற மதித்து யான் பிழைத்ததால் என்னை இன்றைய எம்பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ என்றான். அவன் சலம் தவிர்ந்தான், கோபத்தை விட்டாராம். வெகுளினா கோபம், ஜலம்னா கோபம். நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, தாயாரையும் ஏற்றுக்கணும், ராமத்தை கத்துக்கணும். நேற்றுக்கு சீதை சொன்னா கூனியை விட பொல்லாதவா இருக்காளா, கையை சொல்லணும், கூனியை விட பொல்லாதவா இருக்காள். அது மாதிரிதான் இந்த இடத்துல எவ்வரங்களும் கலந்தவன் அப்பொருள் இசைப்ப தெவ்வரம்பு அது காணிடை செலுத்தினார்க்கு இந்த வரங்கள் இரண்டும் அவை ஆற்றினார்க்கு இந்த இவ்வரங்கள் இரண்டும் என்றார். தேவரும் இயங்கி 2 வரத்தை கொடுத்தார். வரம் 2 அளித்த அழகனை இளமலை மலர் மேல் விரைவு பொன்னினை, மலர் மேல் விரைவு பொன்னினை மண்ணினை நிறுத்தி விண்ணிடையே உறகுமானம் மீதி ஏகினன் உம்பரும் உலகும் பாவும் மெய்யினுக்கு உயிரளித்து உறுப்புகள் படைத்தோம். மெய்யினுக்கு உயிரளித்து தசரதன் போனான், இவாளுக்கு வரம் கொடுத்துன்னு எழுதல, மெய்யினுக்கு உயிர் கொடுத்தவன். என்னைக்கோ கைகைக்கு வரம் கொடுத்ததை காப்பாத்தின உயிரை விட்டா, அதனால்தான் மெய்க்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்ப வாக்கு சுத்தம். ஆமா, இன்னைக்கு டாக்குமெண்ட்ல எழுதினாலும் கோர்ட்டுக்கு போறோம். டாக்குமெண்ட் என்ன பண்ணுவோம், நாங்க வைக்க வேண்டியதாங்க. ஆமா, அது கோர்ட்ல வக்கீல் எப்படி கையெழுத்திருக்கு, அவ அந்த கட்டாயப்படுத்தி வாங்கி விட்டாங்க. அவ்வளவுதான். ஜட்ஜி என்ன பண்ணுவான், திருப்பி குயில எழுது குயில் பேசுறது ஆரம்பிச்சுட்டா. பொய் பிசலாட்டம் இன்னும் உண்டோ. ஆமா, இப்பவே இப்படி இருக்கு சமுதாயம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி போகுமோ, இன்னும் 30 வருஷம் கழிச்சு எப்படி போகுமோ பயமா இருக்கு. ஆமா, இருந்தாலும் ஒரு பக்கம் ராமாயணம் நடந்துட்டு இருக்கும். நாம வேண்டதே அதுதான், சச்சங்கத்தில் இருக்கணும், பொல்லாத மார்க்கத்தில் கொண்டு சேர்த்துடக்கூடாது. நம்மள எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம், ராமாயணம் சொல்றதை விடக்கூடாது, ராமாயணம் கேட்கறத விடக்கூடாது. நம்ம எவ்வளவு வேணாலும் சிரமம் வரட்டுமே, எது வேணாலும் வரட்டுமே. ஆமா, எத்தனையோ பேர் சொந்தக்கார தெரிஞ்சவா எல்லாம் வந்து தங்கிட்டு போனோம் ராமாயணம் கேட்க. அங்கே நாங்கள் தங்கலாம்னு நல்லா தண்ணி, இங்கே வந்தால் என் தொண்டனுக்கு பைப்பில் தண்ணி அடிக்கிறது. நீங்கள் சொல்லிட்டு கூடாது, நாங்கள் எங்கே இது பாட்டுக்கு இருக்கட்டும், அதனால என்ன, அதுக்காக உங்களை தங்காதேன்னு சொல்ல முடியுமா? நம்ம அதில் ஜலகட்டமாக இருக்குன்னு ஒரு சொந்தக்காரனை வராதே, பக்தால வராதேன்னு சொல்ல முடியுமா? பகவான் நாம கேட்குறா, பகவான் நாம சொல்கிறா, வராதே சொல்ல முடியுமா? இந்த பாவதாலாம் வந்து தங்கினா எல்லாமே இது எப்படி சிரமப்படுறது? ஒரு சிரமமும் இல்லை. இது சிரமம், பைப்பில் அடிச்சா தண்ணி வருது, இன்னும் ஜலம் வேணா ரூபா நோட்டை கொடுத்தா லாரியில் கொண்டு இறங்குறான். எதுக்கு சிரமம்? ஒரு சிரமம் இல்லை. ராமாயணம் சொல்லவும் கேட்போம், எதுக்கு சிரமம் சொல்லணும்? நீங்க வாங்கினேன் 600 ரூபா கொடுத்து லாரி, நமக்கு இந்த அளவுக்கு கொடுத்து வாங்கிறதுக்கு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கான். ஃபோன் பண்ணவங்க வருது பாருங்க, செந்தூர் கொடுத்து. அதுக்கு தான் நான் சொல்றேன், இன்னும் மழை பொட்டணும், ஃப்ளட்டு வரணும், அப்பதான் நமக்கு ஜலகட்டம் போகும். நமக்கு ராமன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்லுவோம், கஷ்டம்னே சொல்லாதீங்க. ஆமா, நமக்கு என்னைக்கு ராமநாம சொல்லலையோ கேட்கலையோ அன்னைக்கு தான் கஷ்டம். நீங்க எதுவுமே கஷ்டம்னு சொல்லாதீங்க, சொல்ல நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது.
எப்போ நம்ம ராமாயணம் கேட்குறோம், ராமாயணம் சொல்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், புஸ்தகம் படிக்கிறோம், பக்தி புஸ்தகங்கள் படிக்கிறோம், பகவானிடத்தில் பக்தியாக இருக்கும், அப்படிங்கிற போது நான் இந்த சிரமப்படுறேன் அதை படுறேன் சொல்லவே கூடாது. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், எந்திரிக்க சொல்லணும். அது பாட்டுக்கு எந்திரிட்டு போகுது. அது அறிவுண்யம் நம்மளோட இருக்கு, இருக்கட்டும். நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கு, நம்ம எதுக்கு அதை போய் சொல்லணும்? அது இருக்கு, இது இருக்கு. சக்கரை இல்லாமல் டீ போட்டு கூட அவன் ஒருத்தர் கேட்பான், சுகர் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் இல்லை, பின்னுக்கு அப்படி குடிக்கிறீங்க, இப்படி குடிக்க பழகி விட்டேன், புழுகுவோமே. இப்போ எதுக்கு இப்போ இது எதுக்கு? எனக்கு எத்தனையோ பேர் கொண்டு ஸ்வீட்டை தரேன், மாம்பழம் தரேன், பலாப்பழம் தரேன், வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், வச்சுட்டு போ. நம்ம சாப்பிட்ற மணிகிட்ட தரேன், பூர்ணாட்ட தரேன், வீட்டில் இருக்கிறவா சாப்பிட்றேன், நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். இது என்ன இப்போ இதில் வந்து சொல்கிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். இது என்ன இப்போ ஜாக்கிரதையாக இருந்து என்ன 70 இருந்தானே 80 இருந்தானே எல்லாரும் ஒரு நாள் போச்சான்னு சொல்லணும். அது இது ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் அதனால் எதுவுமே இல்லை குறை ஒரு ராமத்தை கற்றுக்கோங்க. இது குறை சொல்லாது. அப்பா பார்த்து கேட்டார், எனக்கு தாயாராக கொடு, தம்பியாக கொடு, கேளுக்கோ. ஆமாம், நமக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது, எதுவுமே நமக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எந்த விதமான குறையுமே படாதீங்க. ராமன் தேவாட்ட வரம் கேட்கிறார். கோட்டுவார் சிலை குறிசிலை அமரர் தம் குழாங்கள் மீட்டும் நோக்குரா வீரா நீ வேண்டும் வரங்கள் கேட்டியார் என அரக்கர்கள் கிளர் பெரும் செருவில் வீட்ட மாண்டுள குரங்கலாம் எழுதேன விளம்பி. உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு தேவால் கேட்கிறார். ராமர் உடனே சொன்னார், உங்களுக்காக உயிர் விட்ட இந்த மாநரவனுக்கெல்லாம் உயிர் வரணும்னு தந்தோம்னா எல்லா வானத்தையும் எழுப்பினான். பின்னும் ஒருவரும் வானர பெருங்கடல் பெயர்ந்து மண்ணு பல்வனம் மால்வரை குளங்கள் மற்ற இன்ன சுன்னிடங்கள் காய்கனி கிழங்கோடு தேர்ந்துற்றை இவன் இன்னும் உன் நீர் உளவாக என எம்பிடுக. பாருங்க, இவாழ்த்தையும் கேட்டால் பரத்வாஜத்தையும் கேட்கிறார். இந்த வானரம்லாம் எங்க இருக்கோ ஜலத்துக்கு பழத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த ஜலக்கஷ்டம் வந்ததுக்கே காரணமே அந்த ஊர்ல குரங்கு இல்லைன்னு அர்த்தம். குரங்கு தான் ஜலக்கஷ்டம் இருக்காது. நீ போய் பாரு, உங்க ஊர்ல மதுரையிலேயே அழகர் கோவில் மலையில போய் பாரு, குரங்கு அங்க தண்ணி கொட்டும். நீங்க போய் பாரு, அழகர் மலையில நூம்புறங்க கொட்டும். நம்ம அங்க போய் குடுத்தனம் பண்ண முடியுமா? ஜலம் உனக்கு எனக்கு இல்லை, அங்க இருக்கிற வானர படைக்கு தெரிஞ்சுக்கோ. அவன் ராமனுக்கு தொண்டு பண்ண, அதனால அந்த பரம்பரை சௌக்கியமா இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறோம்? நம்ம முன்னோர் ஒருத்தரும் தொண்டு பண்ணல, நம்மளும் தொண்டு பண்ணல, நம்ம அதுக்குதான் தொண்டு பண்றோம், பரம்பரை சௌக்கியமா இருக்கிறோம். அவர் கேட்கிறார், வானரம் எங்க இருந்தாலும் ஜலம் பழம், ஜலம் பழம், பின்னால் பரத்வாஜத்தையும் கேட்க போறாரு. அதனால ராமர் தனக்கு எதுவும் வேணும்னு கேட்கல, தனக்கு தொண்டு பண்ண மாணவர்களுக்கு தான் கேட்கணும். நம்ம கத்துக்கணும். எப்பவுமே ஒண்ணு வச்சு, நமக்கு யாரும் தொண்டு பண்றாரோ அவளுக்கு தான் செய்யணும். ஆமா, வரம் தரும் முதல் மழுவாளன் முனிவரர் வானோர் புறந்தராதி மற்ற ஏனையோர் தனி தனி புகழ்ந்தாங்க அறந்தை வெம்பிறப்பறக்கும் நாயகா இனது அருளால் குரங்கினம் பெருக என்றனர் உள்ளமும் குளிர்ப்பார். உன்னோட அருளால வானரம்னா சௌக்கியமா இருக்கும், ஒரு கவலைப்படாது. வானரம் நம்ம அதான் வேண்டிக்கணும். அதுக்குதான் நம்ம மழை பெய்யணும், அனுமார பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்றோம். தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஊர்ல நான் உபன்யாசத்துக்கு போனேன், ஒரே குரங்கு சேட்டை, வீட்டுக்குள்ளே இருக்க போகும் வரும், துவம்சம் பண்ணும். அந்த ராமாயணத்துக்கு போட்ட பந்தலையே போட்டுரும். உடனே ஒரு பையன் சொன்னான், ஃபோன் பண்ணி இந்த முனிசிபாலிட்டியில் சொல்லி எல்லாம் பிடிச்சிட்டு போக சொன்னீங்களா, இந்த வேலையை பண்ணாத, சொச்ச நாள் ராமாயணம் ஒழுங்காக நடக்காது, போய் வேலையை பாருங்க. உனக்குன்னு அந்த அது பாட்டுக்கு வந்தால் வந்துட்டு போகுது. அந்த பந்தல் போனா போகுதுல, பந்தல் வேற போட்டுக்குவோம், இல்லைன்னா இருக்கிற ஓப்பனில் சொல்லிட்டு போகணும். இது என்ன பெரியது? வானரம் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமாம், எந்த ரூபத்தில் ஆஞ்சநேயர் வருவார் தெரியாது, ராமர் கிருபை பண்ணியிருக்கு. அதுதான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வரத்தான் வரும். இப்போ எங்கள் ஊரில் மனசன் இல்லை, ருக்மணி கல்யாணம் பந்தலை போடுவேன், ஒற்ற நாளைக்கு வந்துடும், போட்டு ஆட்டி பந்தல். நம்ம என்ன ஸ்ட்ராங்காக போடுவான், குழந்தை துவம்சம் பண்ணி குதிக்கும் ஆடும். உங்கள்கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி
அது பண்ண பட்டு போகுதுல, சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அது போய் கூடுங்க. இது கூட கவலைப்படாது. நல்லா வாழைப்பழத்தை வாங்கி வைக்கி, உடனே ஓடி போய் ஒருத்தரை வாங்கிட்டு சொல்லுவேன், 5 டஜன் வாழைப்பழம் வாங்கிட்டேன் குடு. ஆஞ்சநேயர் வந்துட்டு பார்த்தா நம்ம ருக்மணி கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படிங்க. நீங்கள் நம்பவும் மாட்டேன், பழத்தை கொடுப்பேன். அந்த ருக்மணி கல்யாணம் கழியிற வரைக்கும் கிட்டக்கே வர. ஆமாம், ஆஞ்சநேய உற்சவம் பண்ணுவோம் வந்துடும். ஆமாம், அதுதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லும். நம்ம இன்னொரு ஒரு ஜீவன்களை வந்து இது கூடாது அது கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பகவத் சிருஷ்டியில எல்லாரும் இருக்கோம், நம்ம இருக்கோமே. இப்போ அதுக்கு ஒருத்தர் அழகா விளக்கான அது நம்மளை நினைக்குமே அப்படின்னு. மணி அது சப் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்க. பரிச்சு கூட கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. சேர் போகும் வாங்க. கான்ஸ்டபிள் வர்றாரா? சரி உட்கார். அது ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு. ராமர் வந்து ராஜா, ராமன் ராஜா பதவி ஏற்றுக்கிறார். பதவி பிரமாணம் பண்ணுகிறா, சல்யூட் அடிக்கணும். ஆமாம், அவள் அதுக்கு தான் அவளுக்கு சாத்திரப்படி வேட்டி புடவையெல்லாம் கொடுக்கணும். அது திருநெல்வேலியும் கொடுத்தேன். அவன் வரணும், ராஜா ஓட்டியோ அது ராமனுக்கு இது பண்ணணும்னு சொல்லும். அதுதான் இந்த இடத்த சொல்கிறார். நாம் வந்து ஆமாம் தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே உணர்ந்தோம். முந்தை நாள் முதல் கடைமுறை அளவையும் முடிந்த அந்த வானர மடங்களும் எழுந்து உடலார்த்து சிந்தையோடு கண் கணிப்புற செல்கலாம் நிலையா வந்து தாமரை கண்ணனை வழங்கின மகிழ்ந்து கும்பகர்ணனோடு இந்திரஜித்து வெங்குலப்போர் வெந்து பெஞ்சினத்து ராவணன் முதலிய வீரன் அம்பின் மாண்டுட வானரம் வழங்க வந்தார்ப்ப உம்பர் யாவரும் ராமனை பார்த்து இவை உரைத்தார். தேவர்கள் ராமனை பார்த்து தர்மத்தை நிலைநாட்டினர். இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கணும், தர்மம் எப்பவுமே செழிச்சு. தர்மவான்கள் இருந்துட்டே இருக்கணும். அதர்மம் குறையும், தப்பு பண்றவா குறையும். சாஸ்திரத்துல சொல்றதா ராஜாங்கத்துல சொல்றான், தப்பு பண்ணவே கூடாது, தப்பு பண்றவா திருந்தணும், தப்பு பண்றவாளை வந்து திருத்தணும், தப்பு நடக்கவே கூடாது அப்படிதான் சொல்றாங்க. தவறு நடக்கக்கூடாது, அதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க தப்பு பண்றவான்னு தனியா பார்க்க வேண்டாம். நாம ஒவ்வொருத்தருமே ஒரு தப்பு பண்றோம். காலையில் சூரியத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் எந்த குற்றமும் படுவிடக்கூடாது, எந்த தவறும் எழுத்துவிடக்கூடாது, யாருக்கும் மனசினாலே கெடுதல் நினைக்கப்படாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யப்படாது. மனம் வாக்கு காயம். இப்போ சீதா பிராட்டி சொன்னாள், அக்னி பிரவேசம் பண்றப்போ மனசினால வாக்குனால காயத்தினால எந்த தவறும் நாம் செய்யக்கூடாது. செஞ்சா நமக்கு பாபம், அவன் மனசு கஷ்டப்படும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, தேவாலயம் சொல்றாங்க. இடை உலாவினில் கவலம் வந்து இறந்து வாயில் இலங்கை புடை அவாவுரத்தேனை வளைப்புற போக்கி படை அவாவுராக கருதம் குலம் முற்றும் படுத்து கடைவாவினில் ராவணன் தன்னையும் கட்டு பஞ்சரி இல்லை அவ்வண்டத்தின் எலும்படி அடித்த கஞ்சனாய் மலர் கையினாய் அன்னை சொல் கடவா அஞ்சோடு 5-4 என்று எனும் ஆண்டு போய் முடிந்த பஞ்சமி பெயர் படைத்துள திதி என்று பயந்த அன்னைக்கு சீதையை மீட்ட அன்னைக்கு பஞ்சமி திதி 14 வருஷம் முடிய போகுது. அன்னைக்கு பஞ்சமி திதி. நம்மளுமே சதுர்த்தி அன்னைக்கு பண்றோம், மறுநாள் பஞ்சமி வந்து ராமன் சீதா பிராட்டியை மீட்கிற நாள் சொல்ற மருந்து கம்மன். பஞ்சமி பெயர் படைத்துள திதி இன்று பயந்த இன்று சென்று நீ பரதனை எய்திலையனி ஒன்றுமால் அவன் எரியடை அன்னது போக்க வென்றி வீரா நீ போதியல் என்பது விளம்பர் என்ற தேவர்கள் நீங்கினார் ராகவன் நினைந்தான். நீங்க இன்னைக்கு போதேன்னா பரதாழ்வான் உயிரை விட்டுருவான், 14 வருஷம் முடிய போறது அப்படின்னு தேவாதான் சொல்றா. சீக்கிரமா போ,
ரஷப் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆமாம் ராமர் விபீஷணன் உடனே புஷ்ப விமானம் தரான். ஏன் குபேரன் கொடுத்தது, இப்போ விபீஷணன் தானே நிர்வாகம், அதனால புஷ்ப விமானம் தயாராக அந்த புஷ்ப விமானம் பணி வாங்க 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 திரும்பி வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு வேட்டி ஆசிரியர்கிட்ட கொடுப்போம். பரவாயில்ல கூட்டிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் யூனிஃபார்மில் வாங்கும். ஃப்ரைடே சதுர்த்தி சாயந்தரம் 5:30 மணிக்கு பட்டாபடின்னு சொல்லுவேன். எனக்கு இல்லை, ராமனுக்கு ஒரு சல்யூட் எடுக்கும். சௌக்கியமா இருக்கும். ராமாயணம் நடத்தினா இப்படி காவலாளிக்கு ராமன் ராஜாவையோ அதனால செக்யூரிட்டி அவள் கொடுக்கணும்னு சம்பிரதாயம். கேமா சரி உங்களுக்கு ஜோலி இருக்கும்.